கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகைக்காதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாச நம்பிக்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வத்தின் மீது நம்முடைய விசுவாச நம்பிக்கை இருக்க வேண்டும். அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், நமக்காக மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று வரையிலும் நம்மை கண் அயராமல் பாதுகாக்கிற அருள்நாதர் இயேசு மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்கிற பொழுது நாம் பிழைப்போம். நம்முடைய விசுவாச நம்பிக்கையெல்லாம் இறைவன் மீது இருக்க வேண்டும். நம்முடைய படிப்பு, அறிவு, நம்முடைய தொழில், நம்முடைய பணம், வசதி வாய்ப்புகள், நம்முடைய சொத்து சுகம், இதன் மீது அல்ல விசுவாசம். கடவுள் மீது நம்பிக்கை விசுவாசம் வைக்கிற பொழுது கடவுள் நம்மை நீதிமானாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நமக்கு நல்ல வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற அன்பு இதயம் காண்கின்றார். அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு, அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ. கர்த்தர் இயேசு காண்கின்றார், கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிற தெய்வமாய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற இறைவனாய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வேலையையும் அவர் உற்று பார்க்கிறார். மகனே மகளே, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிற அன்பு இறைவன்
நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர முடியும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாச நம்பிக்கையெல்லாம் அருள்நாதர் இயேசு மீது வைக்கிற பொழுது அற்புதமாய் வழிநடத்துவதை நீங்களும் நானும் உணர முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வல்லமைக்காய், ஆண்டவர் இரக்கத்திற்காய், ஆண்டவருடைய தயவிற்காய் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய அற்புதமான கரங்களில் தவழுகிற பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதை நாம் உணர முடியும். திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிற பொழுது ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது, நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வருவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவக்காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருட்பிரசன்னத்திற்குள் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு நடத்தையும் கடவுளுக்கு ஏற்றதாய் இருக்கும். ஏனென்றால் பொல்லாரின் இடத்திற்கு நம்மை ஆண்டவர் விட்டு நம்முடைய பயணமோ நாம் அந்த இடத்திலே போய் அமரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். இன்று அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள், நமக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத காரியங்களிலெல்லாம் பிரச்சனைகள். இன்று சின்ன சின்ன காரியங்களுக்காய் வழக்கை தொடுத்து அநேக மக்கள் 1 அடி 2 அடி நிலத்திற்காக நீதிமன்றத்திற்கு பல வருட காலமாய் இருக்கிற நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காண நேர்ந்தது. பல ஆண்டுகளாய் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டவனாய் இருக்கிற பொழுது அருள்நாதர் இயேசு எனக்கு அவர் அறிவுறுத்தினார், உன்னுடைய பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன், நீ அந்த இடப்பிரச்சனையை விட்டு விலகு என்று. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நமக்கு நீதிமன்றத்திலே நல்ல ஒரு சரியான ஒரு பாதை ஆண்டவர் காட்டுவார். நீதிமன்றத்தில் அந்த காரியத்தை குறித்து நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. நம் மீது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தானுடைய வல்லமையிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். பொல்லாரின் இடத்திற்கு நாம் போகக்கூடாது. பொல்லாரிடம் நம்முடைய ஆலோசனை இருக்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி நம்முடைய ஆலோசனை, கர்த்தரிடம் நம்முடைய பாரங்களை எல்லாம் வைத்து விட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் விட வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஏன் உங்களுக்கு பிரச்சனை மீது பிரச்சனைகளை நீங்களே ஏன் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், வேலைகள், தொழில் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. ஏனென்றால் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் அருள்நாதர் இயேசு நம்முடைய குடும்பங்களை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், ஏக்கமெல்லாம் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவரை நாம் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே இந்த இரவு வேளையிலும் காலை முதல் இன்று வேலை வரையிலும் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களை, நம்மால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் அருள்நாதர் இயேசு செய்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களிலே கடவுளுடைய அருட்கரம் கூட இருந்திருக்கிறது. ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, காலை முதல் இதோ இந்த வேலை வரல செய்த எல்லா அற்புதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே.
எங்களுடைய தாயின் கருவிலிருந்து ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் அற்புதமாய் காத்து வந்த தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. என் அருள்நாதரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத சமாதானத்தை என் கர்த்தர் தாமே தந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உமது பிரசன்னத்திற்குள் நடத்துவீராக. தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சென்னை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்களும் உமது கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்கெல்லாம் உமது ஆண்டவரே தகப்பன தயவு தேவையோ அந்த குடும்பங்கள் எல்லாம் தயவு இறங்கட்டும் அப்பா. தீராத மனகாயங்கள் மாறட்டும் சுவாமி. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைக்கிறவரே அப்பா, எங்களுடைய பாரங்களை எல்லாம் உமது பாதத்தில் வைத்து விடுகிறோம் அப்பா. தமிழ்நாட்டிற்கு நல்ல சுபிட்சத்தை தாரும். ஆளுகிறவர்களை ஆண்டவரே அப்பா ஞானத்தோடு ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தியை தாரும் அப்பா. காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தகப்பனே சினிமா துறை எல்லா துறைகளிலும் கர்த்தருடைய ஆளுகை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இறை பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. வன்முறைகள் மாறட்டும் சுவாமி. போதை வஸ்துக்களை மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே கஞ்சா போன்ற ஆண்டவரே குடி போதைக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேலை இடங்களிலும் ஆண்டவரே பெண்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கு, ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் பாதுகாப்பாக இருப்பீராகப்பா. இரவும் பகலும் என் ஆண்டவருடைய இரக்கம் கோடி தேவதூதர்கள் அவர்களை பாளையமருகி காத்துக்கொள்வதை உணரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாடு ஆண்டவரே சுபிட்சமாக இருக்கட்டும். ஆண்டவர் எல்லா விதமான தீமைகளிலிருந்து ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை நாட்டை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. பாரத பிரதமர் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவர் தகப்பன் அரசியல் தலைவர்களையும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாருக்கும் ஆண்டவரே தகப்பனை தீமைகள் ஆண்டவரே எந்த குடும்பத்திற்கும் எந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தீய சக்தி தொடக்கூடாது ஆண்டவரே அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்படிப்பட்ட மிருகத்தனமாக இருக்கிற மக்களை என் ஆண்டவர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்முடைய வல்லமையின் கரமங்களில் தேசத்தை, எங்களுடைய மாநிலத்தை, பட்டணத்தை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இதோ இந்த 2025 ஆண்டவரே தகப்பனே அப்பா, இதோ இந்த நாள் வரையிலும் அற்புதமாய் காத்து வந்த தகப்பன் இன்னும் மீதியான நாட்களை ஆண்டவரே அப்பொழுது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய வருடத்திலும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வீராகப்பா. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக, அநியாயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக, வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக, எல்லா ஏற்ற தாழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராகப்பா. எல்லா மக்களும் சுபிட்சமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே தகப்பன் ஏழை எளிய மக்களை தொடும் ஆசீர்வதியும் அப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தாரும். உணவு ஆண்டவர் உறைவிடம் இல்லாத மக்களுக்கு உறைவிடங்களை தாரும் சுவாமி. நீ சொன்னீர் ஆண்டவரே, நான் உணவில்லாமல் இருந்தேன், மருத்துவமனையில் இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்களா என்று சிறைச்சாலையில் இருக்கிற மக்களை தொடுவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே எல்லா விதமான தீமைகளிலிருந்து ஆண்டவர் வேறறுத்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவர் செயல்படுவதாகப்பா. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சமாதானம், அன்பு, கிருபை, தயவு ஆண்டவரே தகப்பனே எல்லா ஏற்றத்தாழ்வுகள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுநர்களுக்கு ஆண்டவரை நல்ல பாதுகாப்பை தான். அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சமுதாயத்திற்காய் ஆண்டவரே தகப்பனே அப்பா தீர்க்கமாய் செயல்பட ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தார், நல்ல ஞானத்தை தார். மக்களுக்கு ஏற்ற ஆண்டவரே நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும் அப்பா. ஏழை எளிய மக்களை ஆண்டவரை நேசிக்கக்கூடிய மக்களாய் மாறட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளை தொடும் ஆண்டவரே எல்லா நோயாளிகளுக்கு சுகத்தை தருவீராக. கல்வித்துறையில் ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனை படிக்க ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தருவீராக சுவாமி. ஆண்டவரே வியாபாரத்தில் தடையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாபார தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குடும்பங்களுக்கு கடன் பாரங்கள் மாறட்டும் அப்பா. புதிய சுபிட்சமான காரியங்களை தருவீராக.
நல்ல ஆண்டவரே உமது ஞானத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அது கல்வாரி ரத்தம் சென்னை பட்டணம் முழுவதும் ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் அப்பா, எல்லா குக்கிராமங்களிலும் ஆண்டவரே அது அன்பு கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் மாநிலம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எல்லா தீமைகளிலிருந்து ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து எங்கள் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பார், பாதுகாப்பை தருவார். நம் ஒருவர் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். தமிழ்நாடு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தமிழ்நாடு, இந்தியா ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உலகம் முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவருக்கு ஒருவருக்கே செலுத்துவோம். கர்த்தர் உங்களை கோடாக்கொடி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. என்னுடைய பெயர் ஜெயரிக்ஸ் பிரபாகர். அலைபேசியில் 9994528197 மற்றும் 9443067954. எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் செய்கிற பணிகளையும் கடவுள் ஆசீர்வதிக்க எங்களுக்கு எல்லா விதங்களிலும் கடவுளுடைய அருட்கரம் கூட இருக்கும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காய் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஜெபங்களிலே உங்களுக்காய் ஜெபிப்போம். நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.